அது இல்லங்க அறிவுள்ள கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் நம்ம 2 பேருக்கு. நான் ஒரு பொண்ணு தான் இருக்கிறேன். ஆமா. வேற அடுத்து போட புளியா மரம் மாதிரி நிக்கிறான். யாரு என்னது? சரி சரி, நீங்கள் பார்த்து பின் அப்படியா? என் கருத பார்க்கலையா? இதோ பார். எங்க இந்த பெண். ஆமா ஆமா, நீங்க பார்த்து. ஆமா, நீ பார்த்த பெண். அங்க பாரு. ஏண்டா உனக்கு என்ன அறிவியல் குழப்பம் வந்து விட்டதா? உங்களுக்கு ஏதாவது புத்தி? ஒருவேளை கண்கள் இரண்டும் குருடாகி விட்டதா? இருக்க. டேய், ஆனா நான் பார்த்த பெண்ணை நீ பார்த்தே. சரி, அவரை கேட்டு பார்த்துருவோம். கேளுங்க. ஏய் கண்ணே, ஐயா கண்ணே, ஏய் நீ தான் வயசு. டேய், அதாவது வயது கிடையாதுடா. ஏய், ஒரு பணத்தை தூக்கி போய் கட்டங்களை வைப்பாங்க. பணம் இருக்குது, 5 பஞ்ச போதா. சொல்ல வர 5 பஞ்ச போதா சொல்றது கதை, முக்கியமான கதை. ஆனா கட்டத்தை வச்சுருவாங்க. முக்கியமான கதை நம்ம வீட்டுல கட்டில வச்சுவாங்கடா. 4 பஞ்ச போதங்குது, அது இங்கே அடங்கிடும். ஒரே ஒரு பூதம் மட்டும் கட்டை வரைக்கும் போகும். எங்க ஆம்பளைக்கு மட்டும் கட்டையில வச்சு நெருப்பு வைப்பாங்க. அப்பதான் அந்த தலையில பட்டாளு கீழே விடும். அது வரைக்கும் பெண்ணு பொண்ணா பொம்பளை பார்த்து நேருக்குமா அந்த செய்வோம். 5வது பஞ்ச போதும். ஆமாண்டா ஆமாண்டா, நெருப்பு வைக்கும் போது நரம்பு கை கொடுக்கும். அது கிடையாது, கால தூக்கம் கையை நீங்க எப்போதுமே என் உயிர் தான். அதானே கேட்டேன். எப்போதுமே நான் உங்களுக்கு மட்டும்தான். அதானே. அப்புறம் என்ன? நான் மட்டுமா ஒரு 1000 பேர் கணக்கு ஒரு ஆள் தான். ஏங்க நான் கேட்டு பெரிய மாட்டா வந்தா. ஆமாடா, நாடு நீ போயிச்சுக்க. என் சித்த குல தத்துவம், என் நவசக்தி நாயகி ஆல்ரெடி ஓடிதான் இருக்கு. என்னை தவிர வேற எந்த ஆடவரையும் பார்த்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, சேனல் லைக் பண்ண சொல்லுங்க. சொல்லிட்டு சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, எந்த ஒரு ஆடவரை பார்த்தது இல்லையா? சத்தியமா கிடையாதுங்க. ஒரு ஆளா பார்த்தது. நான் ஒரு ஆம்பளைய பார்த்தது இல்லையா? நான் ஒரு ஆம்பளைய பார்த்தது இல்லையா? அப்ப அவங்க 2 பேரும் நான் யாரு? ஐயோ, நான் ஒரு ஆம்பளை கூட பார்த்தது இல்ல. சொல்லு உட்காரு. சீக்கிரம். அறிவற்றவனே, ஆணவம் பிடித்தவனே, அறிவு இல்லாதவனே, நான் உனக்கு பெரியவன்டா. அறிவற்றவன் என்ன கேட்கிறேன்? சின்ன பையனே, படிப்பையனே. உனக்கோ வயதாகி விட்டது. ஓஹோ, எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டு நீ அரண்மனை போய்விடு. நாங்கள் இருவரும் தேன் நிலவுக்கு ஊட்டி வரை சென்று வந்தோம். அந்த காதல் எங்க சொல்ல ஊட்டிக்கு போனோம். குழு கொண்டு இருக்கா? என்னை வயதாகிவிட்டு சொல்லிவிட்டாயல்லவா? இந்த பெண்ணு தான் என்னை பார்த்து காதலிச்சுட்டா. வயசு வர ஆனால் ஆண்டவர் போக மீண்டவர் அவரை திருமணம் செய்து கொள்ள முடிந்தால் என்னோடு நில் யுத்தத்திற்கு. பேசிக்கிட்டே இருந்தா என்ன? உயிர் என் கரத்தில் மறந்து விட்டாயா? எனது உயிர் எனது கரத்தில் இருப்பதை மறந்து பார்க்கலாமா? இவன்கிட்ட மாறிக்கா லோல் படுத்தா இருக்கு. ஐயோ, சத்தம் வருதா? செனப்பண்ணி இருக்கிறான் மாதிரி. எப்படியோ கண்ணால ஜாடை காட்டி காதலின் முகத்தை ஊட்டி அவனுடைய வலையில் நான் விழாமல் என்னுடைய வலையில் அவர்களை விளைய வைத்து அந்த அரக்கலை என்றால் அவர்கள் வாங்கிய வரம் சாகாவரம் வேகாவிடல் போகா செல்லும். அப்படி இறப்பு ஒன்று உண்டானால் அண்ணனுடைய கரத்தால் தம்பி மாள வேண்டும், தம்பியினுடைய கரத்தால் அண்ணன் மாள வேண்டும். அவர்கள் வாங்கிய வரம்
அதனால் தான் நான் வந்தேன், அந்த அடக்கலை கொண்டேன். இந்த நல்ல செய்தியை என் தந்தையிடம் உரைக்க வேண்டும். அப்பா, அப்பா.